ஏங்க நேற்றுக்கு வரைக்கும் ஒரு நியூஸ். ஆனால் நடிகை ஒருவருடன் விஜய்க்கு திருமணத்தை மீறிய தொடர்பு இருப்பது. ஆனா இன்னையிலிருந்து வேற நியூஸ். திருவான்மியூரில் நடைபெற்ற திருமண விழாவில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான், விஜய். ஓகேங்க, அவருக்கு மேல நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அவரோட பர்சனல் லைஃபே அவருக்கு அகேன்ஸ்டா இருக்குது. ஓகேங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் இவ்வளோ நடந்த பிறகும் தைரியமா இவர் இப்படி பண்ணுறாருன்னா ஒரே ரீசன் தாங்க. ஒன்றில் அவங்க ஒரு பியூரான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்கலாம், இல்லைனா அதர் ரீசன்ஸ். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்னென்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு அதுதான் முக்கியம். ஆனால் இப்போ எல்லாரும் சொல்லலாம், சொந்த குடும்பத்தையே பார்க்க தெரியாதவர் எப்படி ஆட்சிக்கு வந்தால் மக்களை பார்ப்பார் அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, பர்சனல் லைஃப்பையும் பொலிட்டிக்ஸையும் சேர்த்து பேசாதீங்க. அது அவரோட பர்சனல் லைஃப். அவர் எப்படி இருக்கணும்னு அது அவர் தான் டிசைட் பண்ணணும், நம்ம கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்போ டிவோர்ஸ் ஆச்சு. அந்த டிவோர்ஸ் ஆன சமயம் கூட யாரும் அவரை தப்பாக பேசலை. அதே போல் இப்போ ஒரு புது லைஃப்பில் இன்வால்வ் ஆகிருக்காரு, ஹாப்பி தான். ஆனால் இப்போ கூட அவரை யாரும் தப்பாக பேசலை. ஏன்னா அவர் பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படி இருந்தாலும் ஆன் த ஃபீல்ட் அவரோட ஒர்க்கு, அதாவது இந்தியாவுக்கு வரச்சில் அவர் டீமுக்காண்டி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ மேட்சஸை வின் பண்ணி கொடுத்துருக்காரு, அதுதான் மக்கள் பார்க்குறாங்க. இதே தாங்க நான் சொல்ல வரேன். விஜய் அண்ணனுடைய பர்சனல் லைஃப்பையும் அரசியலையும் சேர்த்து பேசாதீங்க. அவர் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு அது அவர் தான் டிசைட் பண்ணணும். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவார், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, அதை வேணாலும் பற்றி பேசலாமே தவிர அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. யாராவது நீங்கள் பார்க்குற வேலையை பற்றியும் உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் கம்பேர் பண்ணி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே தான் இங்கேயும். நியூஸ் எப்படி திரும்ப போடுறாங்க, சொந்த குடும்பத்தையே பார்க்க தெரியல இவருக்கு, ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு மக்களை எப்படி பார்த்துக்கிறாருன்னு நியூஸை போடுறாங்க. இதில் என்னங்க இருக்குது, இதில் புரியலை எனக்கு. அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை, அது அவரோட பர்சனல். ஆனால் நமக்கு என்ன பண்ணுவார், பண்ணியிருக்காரு, அதை மட்டும் பற்றி பேசுங்க. பாய்.